நம்ம வந்து ஒரு ஒரு ராசி பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து இப்போ வந்து மகரம் ராசி. மகர ராசிக்கு பிறப்பு எப்படி இருக்கு? அவங்க என்ன கேரக்டர்? அவங்க எப்படி வாழ்வாங்க? எப்படி ஹேப்பியா இருப்பாங்க? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? கருமமே கண்ணாயினர்னு ஒரு பழமொழி ஆமா, கேள்விப்பட்டிருப்போம். கேட்டிருக்கேன் அது. அந்த மாதிரி அவங்க ஒரு செயலை எடுத்தாங்கன்னா, அத செஞ்சு முடிக்கிற வரையும் தூங்க மாட்டாங்க. ம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா கெட்டதா இருந்தாலும் இருந்தாலும் சரி. சரி. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா, அத ஆ. நடத்திட்டு தான் அவங்க அடுத்த வேலையே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப டெடிகேட்டடா ஒரு விஷயத்த பண்ணக்கூடியவங்க. விசுவாசம் அப்படிங்கிறது இந்த மகரத்திற்கு அதிகமாகவே உண்டு. ஆனா, அதே சமயத்துல சில கிறுக்கு குணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். அது என்னன்னா, இவங்களுக்கு சரியா ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும்போது, இவங்க யாரையாவது ஒரு வன்மம்னு வச்சுட்டாங்கன்னா, எதையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ம். இவங்களை விட இவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக அம்மா இருப்பாங்க. ம். அம்மாவுக்கு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அம்மா ம். சொல்ல தட்ட மாட்டாங்க. அது இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படி எடுத்துக்க முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் வந்து உங்கள எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நெறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும், ஜாதகம், அஸ்ட்ராலஜர் அதாவது ஜாதகத்தில நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் நெறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால இன்னைக்கு நாம ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜர நம்ம மீட் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு யார சந்திக்க போறோம்னா, ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யார சந்திக்க போறோம்னா, ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள தான். அவங்க வந்து நெறைய பிறப்பு பலன பத்தி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா, இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த பிறப்பு பலன்னா என்ன? அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்க கிட்டேருந்து நம்ம நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமா, பூஸ்ட்டா அழகா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள பார்க்கறதுக்கு. பிறப்பு பலன் அப்டின்னா என்ன? நீங்க தான் சொல்லணும். நெறைய விஷயங்கள் சொல்லுங்க. மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. நிச்சயமா. நான் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராவும் இருக்கேன். ஆசிரியராவும் இருக்கீங்க. ஆமா. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும். வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ம். ஃபிக்ஸட் ஆனது. அதுல மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலயோ, ஒரு ராசியிலயோ பிறந்துட்டாங்கன்னா, ம். அது வந்து ஃபிக்ஸடு. அவங்க ம். இந்த பூமியில இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத கன்டினியூவா ஆமா. பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ம். நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ம். லக்னத்த வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்த மூவ் பண்ணி, ம். மாற்றி இன்னைக்கு என்ன பிரசன்ட்ல என்ன இருக்கும்? பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல ம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறதும் நம்ம நெறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். ம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறைய வந்து ம். டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். அ ம். நெறைய பிறப்பு பலன்கள பத்தி கேட்டதுனால, இந்த ம். பிறப்பிலேயே ஒருத்தருக்கு ஒரு ம். ராசியில பிறந்தாங்கன்னா, ம். என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும்? என்ன ம். மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும்? எதெல்லாம் சாதகமா இருக்கும்? ம். அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ஒரு ராசி பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து இப்போ வந்து மகரம் ராசி. மகர ராசிக்கு பிறப்பு எப்படி இருக்கு? அவங்க என்ன கேரக்டர்? அவங்க எப்படி வாழ்வாங்க? எப்படி ஹேப்பியா இருப்பாங்க? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் வெயிட்டிங் மகர ராசிக்காரங்கலாம். கண்டிப்பா. மகரத்த பத்தி நெறைய சொல்லலாம். ம். கருமமே கண்ணாயினர்ன்னு ஒரு பழமொழி ஆமா, கேள்விப்பட்டிருப்போம். கேட்டிருக்கேன் அது. அந்த மாதிரி அவங்க ஒரு செயல எடுத்தாங்கன்னா, அத செஞ்சு முடிக்கிற வரையும் தூங்க மாட்டாங்க. ம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா கெட்டதா இருந்தாலும் இருந்தாலும் சரி. சரி. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா, அத ஆ. நடத்திட்டு தான் அவங்க அடுத்த வேலையே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப டெடிகேட்டடா ஒரு விஷயத்த பண்ணக்கூடியவங்க. ம். அதனால எல்லா ஒர்க்கர்ஸ்ல நெறைய மகரத்த எடுத்துட்டோம்னா, அவங்க ம். ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ம். அவங்க லைஃப்ல எப்படியாவது ஜெயிச்சுட்டோம். அந்த ம். மாரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றதுல இவங்கள தவிர வேற ஆளே கிடையாது. எதுக்குமே ஒரு இப்போ நம்ம வீட்ல ஒரு ட்ரைனேஜ் கிளீன் பண்ணணும். ஒரு ஆள எதிர்பார்ப்போம். வரலன்னா, அந்த களத்துல நம்மளே இவங்களே கிளீன் பண்ண இறங்கிடுவாங்க. அப்படியா? அந்த மாரி மத்த ராசிகள் அப்படிலாம் இல்ல. ஆள் எப்போ வருதோ அப்போ ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. மகரத்த பொறுத்தளவுல அந்த செயல்ல அந்த இறங்கி விஷயத்த அப்பயே அப்பவே முடிச்சிரணும். முடிக்கணும். ஆ. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நெறைய இடங்கள்ல, நெறைய ஃபேக்டரிகள்ல இந்த மகர ராசியில லேபர்கள் இருந்தாங்கன்னா, அவங்க கிஃப்டட் பெர்சன். ஏன்னா, ம். அவங்க உண்மையாகவும் அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவுமே இருப்பாங்க.
விசுவாசம் அப்படிங்கிறது இந்த மகரத்திற்கு அதிகமாகவே உண்டு. ஆனால் அதே சமயத்தில் சில கிறுக்கு குணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். அது என்னன்னா இவங்களுக்கு சரியாக ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் போது இவங்க யாரையாவது ஒரு வன்மம்னு வச்சுட்டாங்கன்னா, முதலை குணம் மகர ராசியினுடைய சிம்பிள் என்னன்னா முதலை சமயம் வர்ற வரையும் காத்துக்கிட்டு இருக்கும். சமயம் வரும்போது அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நீ இதை பண்ணலன்னு வச்சு செஞ்சு விட்ரும். அந்த மாதிரியான ஒரு குணம் மகரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக அளவோட வச்சுக்கிறது நல்லது. பேசலைன்னா இவங்க காரியம் சூப்பராக பண்ணுவாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க கவனம் பூரா பேச்சில் தான் இருக்குமே தவிர செயலில் இருக்காது. அது ஒன்று தான் இவங்கள்ட்ட மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தின் மேலே அவ்வளோ பற்றுதல் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் என்னுடைய குடும்பம் 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 அப்படிங்கிறதுல தான் இவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த குடும்ப பற்றுதல் வருமானத்திற்கும் இவங்கள்ட்ட கையில் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க பணமாவது இவங்க கையில் புழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மகரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இவங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் செலவு ஆகிட்டே இருக்கும். அவங்க யாருக்காவது செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால செலவுக்கு அஞ்சவே மாட்டாங்க. அவங்க யோசிக்காமல் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வீடு வந்து ரொம்ப ஒரு கம்பீரமாக தோற்றமுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களை விட இவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக அம்மா இருப்பாங்க. அம்மாவுக்கு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அம்மா சொல்ல தட்ட மாட்டாங்க. அது இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படி எடுத்துக்க முடியாது. அம்மா சொல்ல தட்டலைன்னா அந்த நேரத்தில் அம்மாவை மறுத்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அம்மா அப்படின்னு சொல்லி. கோபம் அம்மாவுக்கு அதிகமாக இருக்கும். அம்மா கிட்ட அடி வாங்கின பிள்ளை அதிகமாக மகர ராசியில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா சட்டுன்னு கையை வச்சுட்டு தான் அடுத்த பேச்சு அம்மா பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதே சமயம் அவங்க குழந்தைகள் வந்து ரொம்ப நல்ல உத்தியோகத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது குழந்தைகள் வளர்ச்சியில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைகளை நினச்சி கவலைப்படக்கூடிய ஒரு ராசிகளில் இந்த மகரமும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளுக்காக குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பாச பிணைப்புக்குள்ளே அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கடன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய கடன் ஒரு கௌரவத்திற்கான கடனாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டேட்டஸை நம்ம எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த கடன் வாங்கியாத அந்த ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கௌரவத்திற்காக கடன் படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்பாவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாது. ஏன்னா பொதுவாகவே இந்த மகரத்தை பொறுத்தளவில் சூரியன் 8வது ராசியாக இருக்கிறதுனால அங்கே தந்தை கிரகம்னு சூரியனை தான் நம்ம எடுத்துக்குவோம். அதனால அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகாத ஒரு சூழ்நிலைகளை இங்கே சந்திக்க வேண்டியது இருக்கும். அரசாங்கத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னா லஞ்சம் வாங்காதவர்களாக இருந்தால் சூப்பரான பேர் இவங்களுக்கு கிடைக்கும். அழகாக அவங்க ரிட்டையர் ஆகக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட் எல்லாமே தடையில்லாமல் சீக்கிரம் வந்துடும். ஆனால் கையை வச்சுட்டாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்கள ஆப்பிடிச்சு விட்டுடும். அந்த பணத்துக்கு அப்புறம் நாயாப்பையாக அவங்க அலைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தந்துடும். அதனால் இந்த வம்பு வழக்குகளில் சிக்காமல் இருந்துட்டாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க எந்த உறவுகள்கிட்ட இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு இளைய சகோதரனால விரயம்தான் இருக்கே தவிர அங்கே கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. இவங்களுக்கு பொதுவாக அடுத்தவங்களால தான் விரோதங்கள். ஏன்னா இவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் யாருக்கு பிடிக்கும்? வேலை செய்யாதவனுக்கு ஒரு நல்ல வேலை செய்யறவனை பார்த்தா பிடிக்காது, போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான்ல, அந்த ஒரு நிகழ்வு இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதனால விரோதிகள்ங்கிறது இவங்களுக்கு வெளியில இருந்து தான், சொந்தத்துக்குள்ளேயோ உறவுகளுக்குள்ளேயோ இவங்களுக்கு விரோதிகள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தகுதி அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே தன்னை நிலைநாட்டிக்கொள்ள இவங்க போராடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ராசி மகரம். ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. நல்லா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன சங்கடங்கள் உண்டு. தண்ணியை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. தண்ணியில தான் பிரச்சனை, தண்ணியில கண்டங்கிற மாதிரி தண்ணியில தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள். தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க. ஆமா ஆமா. மற்றபடி அது பெரிய பிரச்சனையாகவும் இருக்காது. இன்னும் நெருப்பு விஷயங்கள்ல மின்சாரங்கள்ல கையாளும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேங்க்யூ மேம். மகர ராசி சூப்பராக சொல்லிட்டீங்க. மகர ராசி நேயர்கள்லாம் வந்து நல்லா அழகாக மேம் என்ன சொன்னாங்கன்றதை அழகாக கேட்டுட்ருப்பீங்க. ஒன்றும் பயம் இல்லையா, நல்லா இருப்பீங்களாம், சூப்பராக இருப்பீங்களாம். நிறைய விஷயங்கள் அவங்க சொன்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. என்ன பண்ண சொன்னாங்களோ அதை செய்யுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. டோன்ட் வரி. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட பேசணுன்னா அழகாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நான் ஜாதகமே கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஜாதகம் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க ஆசிரியர்.
அதுவும் இல்லாமல் ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்களாம். இதை கேட்டோன்னே எனக்கே ஷாக்காக தான் இருந்தது. ஏன்னா ஒரே ஒரு மாதத்தில் எப்படி ஜாதகத்தை கற்றுக்க முடியும் நானே கேட்டேன். ஆனால் முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் டோன்ட் வரி, உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தால் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம். ஓகேவா? பி ஹாப்பி. தேங்க்யூ.